Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை நாளில் அதிக மக்கள் கூடுவதால் 2 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து கோயில்களுக்கு வருகை தந்திருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வந்தனர். கோவில் வளாகத்தை ஒட்டியும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வேப்பமரத்தடியில் நெய் தீபம் ஏற்றி வேண்டுதல்களை பக்தர்கள் நிறைவேற்றினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சி கூட்டத்தில் சுயேட்சை நகர்மன்ற உறுப்பினரிடம் திமுக நகர்மன்ற துணைத் தலைவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அறந்தாங்கி நகராட்சி மன்ற கூட்டத்தில் பேசிய சுயேட்சை நகர்மன்ற உறுப்பினர் விசுவமூர்த்தி நகராட்சி நிர்வாகத்தை குற்றம் சாட்டி பேசினார். இதற்கு அதிகாரி பதில் அளித்துக் கொண்டிருக்கும் போது நகர்மன்ற திமுக துணைத் தலைவர் சுப்பிரமணியன் என்பவர் விசுவமூர்த்தியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சுயேட்சை நகர்மன்ற உறுப்பினருக்கு பேசக்கூட உரிமை இல்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் களத்தூர் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் கிராம மக்கள் வெளியேறி வருகின்றனர். இக்கிராமத்தில் சுமார் 150 குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் தற்போது 15க்கும் குறைவான குடும்பத்தினர் மட்டுமே வசித்து வருகின்றனர். தங்களது கிராமத்தில் குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஸ்டாலின் அரசு செய்து தராததால் நகரங்களை நோக்கி குடிபெயர்ந்து வருகின்றனர். கிராம மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தராமல் ஊரை விட்டு ஓட வைப்பதுதான் ஸ்டாலின் கூறும் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என கேள்வி எழுந்துள்ளது. எந்த ஒரு அடிப்படையான வசதியும் இந்த அரசு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. ரோடே இல்லாம இருக்கு. என் பிள்ளைய எனக்கு 2 பிள்ளைய, அதுல ஒரு பையன் படிக்க வைக்க முடியல. இங்க வேன் வசதினா இல்லாதனால எங்க அப்பா வீட்டுல இருந்து படிக்கிறேன். எங்க வீடே பெரிய வீடு. எங்க வீட்டுல இருந்தே 2 குடும்பங்கள் இப்ப பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக வெளியில வாடகைக்கு போய் இருக்கிறாங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லா ஊர்லயும் கேக்குறாங்க, ஏன் உங்க ஊருக்கு இன்னும் ரோடு வசதி வரலைன்னு சொல்லி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே அரிசியை வழங்காமல் அரிசி வழங்கப்பட்டதாக குறுந்தகவல் வந்ததால் பயனாளர் கடை விற்பனையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வடமலாபுரத்தில் உள்ள நியாய விலை கடையில் பெண் ஒருவருக்கு விற்பனையாளர் அரிசி இல்லை என அலட்சியமாக பதில் அளித்த நிலையில் பெண் வீட்டிற்கு சென்ற சிறிது நேரத்தில் 16 கிலோ அரிசி வழங்கப்பட்டதாக குறுந்தகவல் வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அவரது கணவர் விற்பனையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் ரேஷன் கடை ஊழியர்கள் துணிந்தே தவறு செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.